திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா? உடனே நம்ம ஜெயம் டிவியை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க. சக தோழிகளா இருக்கட்டும், சக பெண்கள், சக சாதனையாளர்கள்னு சொல்லணும். இங்க அத்தனை சாதனை பெண்கள் தான் வந்திருக்கீங்க. போத்தி ஸ்வர்ணமகால் இந்த மிக பெரும் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல, ஏன்னா ஹெக்டிக்கான ஒர்க், கஸ்டமர்ஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கும் போதும் அவங்க கண்டிப்பா பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த மகளிர் தினத்துல அதுவும் போதி ஸ்டார்ட் பண்ணி இன்னும் 1 year ஆகல ஸ்வர்ணமஹாலை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஷோரூம்ல பெண்களை கௌரவிக்கணும். திருச்சி ஷோரூம் ஒரு நல்ல இனிஷியேட் பண்ணிருக்காங்க. அதுக்காக ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். எம்டி சார்ல இருந்து அந்த ஸ்டாஃப், க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்குமே. இங்க இருக்கக்கூடிய சாதனையாளர்கள் ஒவ்வொருத்தரை பத்தியும் நான் சொல்லும் போது கண்டிப்பா அது பிரமிப்பை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கும்.
மோரோவர் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கும் போது மற்ற எல்லாருக்குமே அது இன்னும் மோட்டிவேட்டிங்கா இன்ஸ்பைரிங்கா தான் இருக்கும். இந்த 2024 மகளிர் தினத்தோட தீமே பாத்தீங்கன்னா இன்ஸ்பயர் இன்க்ளூஷன் தான். அதுக்கு எடுத்துக்காட்டா தான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவார்டீஸும் வந்திருக்காங்க. சோ ரொம்ப நேரம் ஆல்ரெடி நீங்க காத்திருந்துட்டீங்க, இதுக்கு மேலேயும் காத்திருக்க வேண்டாம். அந்த சாதனை பெண்கள் என்ன பயணத்தெல்லாம் தாண்டி வந்திருக்காங்க, இன்னைக்கு சாதனையாளரா தங்க மங்கை விருது வாங்க போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன கவுண்ட் டவுனோட ஃபர்ஸ்ட் அவார்ட் நம்ம போலாம். 4 2 எஸ், அந்த ஃபர்ஸ்ட் அவார்ட் கோஸ் டு டாக்டர் ரேவதி முத்துசுவாமி அவர்கள். அவர்களுடைய வாழ்நாள் பயணம் அப்படின்றது என்ன ஏது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். அது ஒரு ஏவியாவும் நீங்க பாப்பீங்க. ஒரு கலை மாமணி திருமதி ரேவதி முத்துசுவாமி அவர்கள் தமிழ் கலைக்கே உயிரூட்டி வரும் கலைவாணி அப்படின்னே அவங்களை சொல்லலாம். இவர்களை பொறுத்த வரைக்கும் நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி தான் சொந்த ஊரா இருந்திருக்கு. 5 வயதிலேயே நாட்டியம் பயின்று பள்ளியில நடன போட்டிகள்ல கலந்து கொண்டு பரிசுகளை வாங்கிதான் இவங்க குமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். நாட்டியத்துல இவருக்கு இருந்த முதல் குரு அவர்களுடைய தாய் தான். அதுக்கப்புறமா இந்த ஒரு பயணம் அப்படின்றது மென்மேலும் சிறந்து வந்திருக்கு. இது வரைக்கும் 1300க்கும் மேற்பட்ட மேடைகள்ல நாட்டிய நாடகங்களை இவர் நிகழ்த்தி காட்டியிருக்காரு. இது மிக பெரும் சாதனை. இவங்களுடைய கால் படியாத நாடே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இவங்களுடைய நாடகங்களை இவங்க அரங்கேற்றி இருக்காங்கன்னே சொல்லலாம். பண்ணும் பாரதமும் என்ற தலைப்புல இவங்களுடைய நாடகத்தொடர் பொதிகை தொலைக்காட்சியில வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை பகல் 1 மணிக்கு வரதையும் சிலர் பார்த்திருக்க முடியும். சிறந்த நாட்டிய நாடக ஆசிரியருக்கான கலைமாமணி விருது, அது மட்டும் இல்லாம நாட்டிய தென்றல், நடன கலாமணி, நாட்டிய நாடக திலகம், நாட்டிய கலா ரத்னா, ஸ்ரீவித்யா சேவ ரத்னான்னு இன்னும் பல விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டதே தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம கருவிலே திருவான பரத கலைய கைவர பெற்றவங்கன்னே சொல்லலாம். ஸ்ரீரங்கம் பரத நாட்டியாலயா என்ற நடன பள்ளிய இவங்க நிறுவி கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளா, 1-2 இல்ல 50 ஆண்டுகளாக அதுக்கும் மேலாக பரத கலைக்குனே தொண்டாற்றி வந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் 1500க்கும் அதிகமுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இவங்களை பயிற்றுவிச்சிருக்காங்க. 6 வயதுல இருந்து 30 வயது வரையிலான மாணவிகள் இவரிடம் பரத கலையை பயின்றுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவருடைய மாணவிகள் கடல் கடந்தும் பரத கலையின் புகழை பரப்பி வராங்க அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட விஷயம். கலையை வளர்க்கவும் கலைஞர்களை ஊக்கப்படுத்தவும் தோற்றுவிக்கப்பட்ட தமிழ்நாட்டினுடைய இயல் இசை நாடக மன்றம் 2006 நடத்தின பொன் விழால இப்பொழுது முதலமைச்சராகவும் 2006ஆம் ஆண்டில் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருந்த மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் சென்னையில் கொண்டாடிய போது இவரது சிலப்பதிகார நாடகம் அரங்கேற்றியது மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயம். இன்னும் பல மேடைகள் இவங்க ஏறாததே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இவர்களுடைய நாடகத்தை பொறுத்த வரைக்கும் கோதை தந்த கோபுரம், குற்றால குறவஞ்சி, கந்தன் காவியம், மலைமகள் திருமணம், ஸ்ரீ வேதாந்த தேசிகர், பூம்புகார் கலைச்செல்வி, ராமாயணம், தசாவதாரம், ஆண்டாள் திருக்கல்யாணம், சுவாமி விவேகானந்தா, மணிமேகலை, கண்ணப்பர், நானல் நங்கைன்னு இன்னும் பல நாடகங்களை அரங்கேற்றியவர். இப்படிப்பட்ட கலை மாமணி அவர்களுக்கு இந்த மகளிர் தினத்தில் போத்தீஸ் ஸ்வர்ண மகால் சார்பாக தங்க மங்கை விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது போத்தீஸ். விருதினை வழங்க MD அஸ்வந்த் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். உங்களுக்கு வரத்த கரகோஷங்களுடன் விருதினை பெற்றுக்கொள்ள கலை மாமணி ரேவதி முத்துசுவாமி அம்மா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். விமென்ஸ் டே. இன்னைக்கு இந்த மகளிர் தினத்தில்
நம்ம எல்லாரையும் இங்கே கூப்பிட்டு எங்களுக்கெல்லாம் எனக்கு இப்போ ஒரு அருமையான தங்க மங்கை அப்படிங்கிற ஒரு விருதை கொடுத்த போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ செய்துன்னு இருக்கோம், எத்தனையோ சாதனை பண்ணுறோம், ஏதோ டெய்லி ஏதோ ஓடிண்டே தான் இருக்கோம். எல்லாரும் நம்மளை தேடி கண்டுபிடிச்சு அது ஒரு அவார்டு கொடுத்தானா அதுக்கு அவங்களும் மெனக்கடணும். இந்த ஷோரூம்ல எவ்வளவோ வேலை இருக்கும்போது இந்த மகளிர் தினத்தை கொண்டாடணுங்கிற எண்ணமும் மகளிரை போற்றணுங்கிற எண்ணமும் மகளிரை இங்க எல்லாரையும் நம்ம பாருங்க எல்லாருமே சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு அக்கேஷன் உண்மையிலேயே அவங்களுடைய ஒரு ஈர்ப்பை காமிக்கிறது. ஒரு ஏதோ வியாபாரம் பண்ணோமா போனோமா இல்லாம எல்லாரும் என்கரேஜ் பண்ணும், குறிப்பாக மகளிரை ஊக்குவிக்கணும்ங்கிற அவங்களுடைய எண்ணத்தை எப்படி பாராட்டுதுன்னே தெரியும். ரொம்ப அருமையான ஒரு ஏவி இங்க போட்டாங்க. அவங்க மேடம் வந்து நான் ஒரு 30 வருஷத்துக்கு முந்தின ஒரு ப்ரோஷரை கையில் கொடுத்து அனுப்பிச்சேன். அதில் 1500 போட்டிருக்கு. நாங்கள் இதோட 4000 ப்ரோக்ராம் நடத்திட்டோம். இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் நடத்தியிருக்கோம். வெளிநாட்டில் சிங்கப்பூர், மலேசியா எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கோம். அவங்க சொன்ன மாதிரி இன்றைய முதல்வர், அன்றைய முதல்வர், இப்போ இருக்கிற கவர்னர், போன வருஷத்துக்கு முன்னால் இருந்த சீஃப் மினிஸ்டர் எல்லாரும் எதிரையும் எங்களுக்கு நிகழ்ச்சி நடத்தும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இங்கே டாக்டர் சித்ரா இருக்காங்க. அவங்களுடைய கான்ஃபரன்ஸில் கூட கைனகாலஜிஸ்ட் கான்ஃபரன்ஸ் அதில் கூட எங்களுடைய நிகழ்ச்சி நடத்திருக்கு. அப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்கள இங்கே பார்க்கும்போது அந்த இன்விடேஷன் அவங்க பெயரை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களெல்லாம் பிடிக்கவே முடியாது, அவ்வளோ பிஸி டாக்டர். அவங்களே இங்கே வர வச்சிருக்காங்கன்னா இந்த போத்தீஸ் நிறுவனத்தை பாராட்டணும். இங்கே மற்ற அவார்டு வாங்குற மற்ற எல்லா அவார்டீஸ்க்கும் என்னுடைய பாராட்டுக்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் முத்துக்குமரன். நம்ம போத்தீஸ் டெக்ஸ்டைல் கடை உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதோட ஜெனரல் மேனேஜர். எல்லாருக்கும் மறுபடியும் ஹாப்பி உமன்ஸ் டே. அதை இன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு நம்ம கடை டிசம்பர் 14ஆம் தேதி தான் இங்க ஸ்வர்ணமஹால் தொடங்கணும். இப்ப தொடங்கின மாதிரி தான் இருக்கு. அதுல முதல் நிகழ்ச்சியா, இரண்டாவது நிகழ்ச்சியா உமன்களை கூப்பிட்டு இப்ப நம்ம பெண்களுக்காக ஒரு பிரத்யேகமா இந்த ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது நம்ம குத்துவிளக்கோட ஏத்தி ஆரம்பிக்கணும். அந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி முதல்ல அவார்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் நம்ம அந்த தொகுப்பை முடிச்சுட்டு அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஸோ அவார்டீஸ் இன்னைக்கு எல்லாருமே கொஞ்சம் வந்து அந்த ஹானர் பண்ணணும்னு அன்போட கேட்டுக்கிறோம். வாங்க மேடம். தேங்க்யூ. கலைமாமணி ரேவதி முத்துசுவாமி மேம், ப்ரொஃபசர் ருக்மணி கந்தசுவாமி மேம் அண்ட் தமிழ் செல்வி அவர்கள். தங்கமங்கை விருது வாங்க போறவங்களுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில இருந்து முதல் ஆளா, முதல் பெண்ணா மருந்தியல் துறையில முனைவர் பட்டம் பெற்ற ஒருத்தர் ப்ரொஃபசர் ருக்மணி கந்தசுவாமி அவர்கள் தான். ஒரு படம் அப்படின்னா சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே நோவாலோ ஆராய்ச்சி மையத்தினுடைய இயக்குனரா இருக்காங்க. ப்ளீஸ் மேம் நீங்க உட்காருங்க, நாங்க உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்றதுக்காக இருக்கு. எஸ் எஸ் அண்ட் அவங்களை பொறுத்த வரைக்கும் டி ஃபார்மசி முடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் பி ஃபார்ம் பண்ணிருக்காங்க, எம் ஃபார்மசி, PhD அப்படின்னு ஜாத்பூர் பல்கலைக்கழகத்துல தமிழகத்திலிருந்து மருந்தியல் துறையில முதல் பெண் முனைவரா பட்டம் பெற்ற ஒருத்தர் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவங்களுக்கு
போத்தீஸ்னுடைய ஸ்வர்ண மஹால் சார்பா தங்க மங்கை விருது வழங்குறது மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயம். இவங்களுடைய விருதுகள் அங்கீகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2020 ஸ்ட்ரோபாட் பட்டியல்ல முதல் 2% வாக்கு மூலமா விஞ்ஞானிகள்ல ஒன்றா இவங்க அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. PK தாஸ் நினைவு வாழ்நாள் சாதனையாளர் விருது 2023 நேரு குழுமத்தினால இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்திய மருந்தியல் ஆராய்ச்சியல் சங்கத்துல தமிழ்நாடு கிளை மூலமா 2023 ஆண்டு மருந்து அறிவியல் ஆராய்ச்சியாளரா அறியப்பட்டிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல ஆராய்ச்சி சிறப்பு விருது 2021 ஆண்டிற்காக இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. வைரஸ் தடுப்பு ஆராய்ச்சி சங்கத்துல பெண் அறிவியல் விருது 21 ஆண்டு இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சிறப்பு மிக்க ஆராய்ச்சியாளர் விருது 2019 ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகத்தினால இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு மூத்த விஞ்ஞானி விருது 2018 ஆண்டு தமிழக அரசால இவங்களுக்கு கௌரவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற விஞ்ஞானி விருது 2016 ஆண்டு பார்மசி வல்லுநர்கள் சங்கத்தினால வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு விஞ்ஞானி விருது 2014 ஆண்டும் தமிழக அரசால இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2013 ஆண்டு தமிழ்நாட்டின் சிறந்த கண்டுபிடிப்பு விருது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தினால இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. வெற்றி பெண்மணி விருது 2011 ஆண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினால இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. PK தாஸ் நினைவு சிறந்த ஆசிரியர் விருது 2011 ஆண்டு இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. பேராசிரியர் SP தியாகராஜன் மற்றும் பேராசிரியர் S ராஜராஜன் என்வோர்மெண்ட் விருது 2021 ஆண்டு இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. And அது மட்டும் கிடையாது, DSC பாய் ஸ்கவுட் ஃபெலோஷிப் அவார்ட் வழங்கப்பட்டிருக்கு. GP நாயர் விருது அப்படின்னு இவர்களுடைய விருது பட்டியலை படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் செஷன் ஃபுல்லாவே போயிட்டு இருக்கும்னு சொல்லலாம். இதனை தொடர்ந்து ஆராய்ச்சி சாதனைகளை பொறுத்த வரைக்கும் 29 வருடம் கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி அனுபவத்துல இவர்களுக்கு புகழ் இருக்கு. ஒரு அமெரிக்கா மற்றும் 4 இந்திய காப்புரிமைகள் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் கிடையாது, 23 PhD ஆராய்ச்சி மூலமா இன்னைக்கு வழிகாட்டுதலா 10 அறிஞர்களுக்கு மேல அவங்க ஒரு டாக்டரேட்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, ஏராளமான தேசிய மற்றும் சர்வதேச மாநாடுகள், ஒர்க் ஷாப், கருத்தரங்கு அப்படின்னு இவங்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் மலேசியா மாதிரியான நாடுகளுக்கு வெளிநாடு பயணம், பல சக மதிப்பாய்வு செய்யப்பட்ட பத்திரிகைகள்ல இருந்து இவங்களுக்கு கௌரவிப்பு அப்படின்னு இவர்களுடைய சாதனை இன்னும் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. இந்த சாதனைகள்ல ஒரு அடுக்கா போத்தி ஸ்வர்ண மஹால் வழங்கக்கூடிய தங்க மங்கை விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். விருதினை வழங்க MD அஸ்வந்த் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய அனைவருக்கும் மதிப்பிற்குரிய இங்கு திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஒரு குடும்பத்திலே 9வது குழந்தையாக 5 பெண்களோடு பிறந்து மைனஸ்லேருந்து இன்னைக்கு வந்திருக்கேன். கல்விங்கிற ஒரு மிகப்பெரிய சொத்து என்னைய இன்னைக்கு இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது. இந்த என்னை அறிமுகப்படுத்திய எனது தாய் காமாட்சி அம்மாள் மற்றும் என் தந்தை கந்தசாமி அவர்களை நினைவு கூர்ந்து, ஏற்கனவே எத்தனையோ அவார்ட்ஸ் நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் சார்பாகவும் ஆராய்ச்சி சார்பாகவும் வாங்கியிருக்கிறேன். ஆனால் இன்றைய தினம் போத்தீஸ் நிறுவனம் ஒரு பப்ளிக் செக்டார்ல இருந்து வாங்குறது, அவங்க அனலைஸ் பண்ணி கொடுக்கறது மிகப்பெரிய விருதாக கருதுகிறேன். இந்த விருதினை ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் அம்மா ரேவதி முத்துசாமி அவர்களோடும் டாக்டர் சித்ரா மேடம் அவர்களும் மற்ற அனைவர்களோடும் வாங்குவது ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் காட்டணும், போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமோ என்று காலகட்டத்தில் ஒவ்வொன்றையும் கடந்து வரும்போது ஒரு மைனஸ் இங்கே வந்திருக்கிற போது இந்த விருதானது மிகவும் ஊக்கமளிப்பதுடன்
என்னால் என்னுடைய ஒன்லி ப்ரேயர் கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு சர்வ் அதர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் பலதரப்பட்ட மாணவ செல்வங்களை மிகவும் பின்தங்கிய இடத்திலிருந்து மாணவ செல்வன் தந்தை பெரியார் மிக தெளிவாக கூறுவார், வைரக்கல்லை பட்டை தீட்டுவது ஒன்றும் மிகப்பெரிய விஷயம் இல்லை, கூழாங்கல்லை பட்டை தீட்டி வைரமாக ஜொலிக்க வைக்க வேண்டும். அந்த பணிகளை நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். இந்த பணி மென்மேலும் வளர இந்த விருது உறுதுணையாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விருதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படி இல்ல இவங்க ஒரு ஸ்போர்ட் எந்தூசியாஸ்ட் அப்படின்னு சொல்லலாமா, எந்த விதத்துல சொல்லலாம் அப்படின்றத அவங்கள பத்தி சொன்னதுக்கு அப்புறம் நீங்களே முடிவு பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வழக்கமா ஒரு குழந்தை நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா ஸ்கூல் டேட்லயே ஒரு பிரைட் ஸ்டூடெண்டா இருந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த விதத்துல அடுத்த அவார்டும் அப்படிதான். டாக்டர் சித்ரா அவர்கள் திருச்சியில புகழ்பெற்ற ஒரு மருத்துவர், ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டா ஸ்கூல் லெவல்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் MBBS அட்மிஷன் தஞ்சாவூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இவங்களுக்கு கிடைச்சது. பெண்கள் மேலையும் குறிப்பா தாய்மார்கள் மேல இவங்களுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை, ஒரு ஆர்வம் பாத்தீங்கன்னா மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவரா இன்னைக்கு பல ஆயிரம் குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு வழிகாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது, கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜ்ல போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்காங்க. DGOல கோல்ட் மெடல் வாங்கி MDல ஃபர்ஸ்டா அவங்க பர்சியூ பண்ணிருக்காங்க மேங்களூர் யூனிவர்சிட்டியில. அதுக்கே ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். ஸ்கூலிங் எல்லாம் நம்ம திருச்சி தாங்க. போஸ்ட் கிராஜுவேஷன்ல தொடங்கி தன்னுடைய சொந்த ஊர்ல தன் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு 1995ல தொடங்கப்பட்டதுதான் லலிதா நர்சிங் ஹோம். திருச்சியில புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனை நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ ஒரு தாய்மார்களை நம்பிக்கையோட அவங்க பெற்றிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஒரு அக்கறையோட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா லலிதா நர்சிங் ஹோம் கட்டாயமா சொல்லலாம். 2004ஆம் வருடம் IVF-க்கான முதல் சென்டரை திருச்சியில துவக்கி இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு எத்தனையோ சென்டர்ஸ் இருந்தாலும் 2004ஆம் ஆண்டு அப்படிங்கிறது அந்த சமயத்துல IVF சென்டர் மிக பெரும் ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் திருச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஃபீல்ட்ல அவங்களுடைய சர்வீஸ் அப்படின்றது அடுத்தடுத்த கட்டத்துக்கான அட்வான்ஸ் ஸ்டேட்ல தான் போயிட்டு இருக்கு. ப்ரொஃபஷனா இருக்கட்டும், பிளசண்டான ஒரு அப்ரோச்சா இருக்கட்டும், அவங்களுடைய 30 வருட பயணம் கிட்டத்தட்ட 25,000க்கும் அதிகமான குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு வழிகாட்டி இருக்கு. உறுதுணையா இருந்திருக்காங்க. ஒரு மருத்துவரா, ஒரு தாயா, ஒரு சிறந்த மகப்பேறு மருத்துவரா அவங்க இன்னும் திகழ்ந்துட்டு இருக்காங்க. கைனகாலஜி அண்ட் அப்ஸ்டீசியஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இன்னும் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. ஒரு கமிட்டி மெம்பரா, ட்ரெஷரரா, ஜாயிண்ட் செக்ரட்டரியா பல பதவிகளை 15 வருடத்துக்கும் மேல இவங்க வகிச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, மென்ஸ்ட்ரல் ஹைஜீனா இருக்கட்டும், நியூட்ரிஷன், பிரஸ்ட் ஃபீடிங் பத்தின நிறைய ஜெனரல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தொடங்கி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் லேடிஸ் அசோசியேஷன் அப்படின்னு இவங்களுடைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. இது மூலமா நிறைய குழந்தைகள், பெற்றோர்கள், தாய்மார்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லைங்க, இவங்களை பொறுத்து சொல்லணும் அப்படின்னா இவங்க ஒரு பெஸ்ட் மவுண்டனரிங் அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 5,000 ஃபீட் உயரமுள்ள கஞ்சன்சுங்கா ரேஞ்ச் மவுண்டனரிங் பாத்தீங்கன்னா 2015ல இவங்க அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு ஒரு சிறந்த கைத்தட்டல். அண்ட் அவங்க ஒரு ஸ்போர்ட் எந்தூசியாஸ்ட் நான் சொன்னா 4-வீலர் டிரைவிங் பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் கிளப் திருச்சியில நடத்தின ஈவென்ட்ஸ் கார் ராலியில 2 முறை தொடர்ந்து அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஒரு ஸ்போர்ட் எந்தூசியாஸ்டும் அவங்க இருந்திருக்காங்க. ஒவ்வொரு ஊரா டிராவல் பண்ணணும், ஒவ்வொரு நாடா டிராவல் பண்ணணும், அங்க இருக்க மக்களுடைய கல்ச்சர் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விதத்திலையும் நேஷனல் இன்டர்நேஷனல் டிராவலிங்லயும் இவங்களுக்கு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. 55 தாங்க ஏஜ், அது ஜஸ்ட் a நம்பர். ஏன்னா இவங்களுடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் அந்த அளவுக்கு சிறப்பா தெரியுது. அந்த விதத்துல போத்தி ஸ்வர்ண மஹால் சார்பா தங்க மங்கை விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். விருதினை வழங்க I'd like to invite MD அஸ்வந்த் ஸ்வர் அவர்கள். ஒவ்வொரு தங்க மகையும் ஒரு வார்த்தைகள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ். குட் ஈவினிங் எவ்ரிவன். ஹாப்பி உமன்ஸ் டே. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி உமன்ஸ் டே. அண்ட் தேங்க்ஸ் டு தி போத்தீஸ் குரூப்
இந்த மாதிரி அதான் மேடம் சொன்ன மாதிரி when somebody recognizes your work நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் தான் இருக்குது. மேலே மேலே இன்னும் வேலை செய்யணுங்கிற ஆசை தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஒருத்தரை அதாவது ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி எங்களெல்லாம் கண்டுபிடிச்சி தேடி இங்கே கூப்பிட்டு இப்படி ஒரு விருது கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அஃப்கோர்ஸ் இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ ப்ளஷர் டு பி இன் சச் அ பிளேஸ். ஏன்னா அந்த 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 ஃபீல் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல. இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் யூ அ லாட் ஆஃப் ப்ளசன்ட் ஃபீலிங் ஆல் த்ரூ த இயர். தேங்க்யூ வெரி மச். பேஷண்ட் பொறுத்த வரைக்கும், அடுத்த அவார்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். 1997ஆம் ஆண்டு தொடங்கின இவங்களுடைய சேவை இப்ப வரைக்கும் சிறந்துட்டு இருக்கு. இது மூலமா பல்லாயிரம் பெண்கள் பெருமை பெற்றுட்டு இருக்காங்க. பெண்களுடைய வாழ்வாதாரம் உயர பெற்றிருக்கு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. திருமதி தமிழ்ச்செல்வி அவர்கள் தான் அந்த பெருமைக்குரிய ஒருத்தங்க. 1997ஆம் ஆண்டு வி ட்ரெஸ்ட் சொல்லும் போது நம்மளுடைய ட்ரெஸ்ட்ன்றதான் புரியும். ஆனா W stands for women, E stands for entrepreneurship. So women entrepreneurக்காக 97ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் அப்படின்னு உங்களை சொல்லலாம். ஸோ ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டியா விமென்காகவும் குழந்தைகளுக்காகவும் நிறைய விஷயங்கள் இவங்க செஞ்சுட்டே இருக்காங்க. வயலன்ஸ்க்கு எதிராக குரல் கொடுக்கறதுல தொடங்கி பெண்களுக்கு சப்போர்ட்டிவா லவ் அண்ட் கேர் கன்சர்ன், குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன்ல தொடங்கி பல விஷயங்கள்ல மற்ற பெண்களையும் இவங்க மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்காங்க, ஊக்குவிச்சுட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3000க்கும் 5000க்கும் அதிகமான பெண்கள்ல தொடங்கி பல பஞ்சாயத்து கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் வாழ்வாதாரத்தினால பாதிக்கப்பட்ட பெண்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய விதமா பல ஸ்கீம்ஸ் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய வி ட்ரெஸ் மூலமா இன்னைக்கு எத்தனையோ குழந்தைகள் பெண்கள் அவங்களை அடையாளப்படுத்திக்க கூடிய ஒரு விஷயம் இவங்க இன்னைக்கு தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. அண்ட் இதை சார்ந்த சில பெண்களும் இங்க வருகை கொடுத்திருக்காங்க அப்படின்றது இன்னும் சிறப்பான ஒண்ணு. இவங்களுடைய விஷனை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் சமத்துவம் அப்படின்றது எந்த ஒரு காலத்திலையும் வேணும். அவங்களுக்கான சம உரிமை வேணும். எதிர்கால தலைமுறைக்கு நிலையான இடம் வேணும் அப்படின்றத ஒரு கொள்கையை இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒவ்வொரு விமென்ஸ் டே தீம்ல. பட் 1997ல அவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கு. அதனால்தான் வி ட்ரெஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் வி ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள்ல அவங்க சிறப்பா திகழ்ந்துட்டு இருக்காங்க. கிராமப்புற பெண்களுடைய முன்னேற்றம், தலித் பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளை தடுக்கிறது, பாதிக்கப்பட்ட ஆதரவற்ற விதவை பெண்களுக்கு ஆதரவு கொடுக்கிறது, பொருளாதார சுயசார்புக்கு வழிகாட்டுறது, பெண்கள் சுகாதாரம், பெண் கல்வியை மையப்படுத்தி பணியாற்றுதல், விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு கடனுதவி வழங்குறது, சிறு கடன்கள் மற்றும் பெண்களிடையே சிறு குறு தொழில் திறனை வளர்க்கிறது, குழந்தைகளுக்கான நலனை மேம்படுத்துதல் அப்படின்னு இன்னும் பல விஷயங்கள்ல சிறந்து செயல்பட்டு இருக்காங்க. வி ட்ரெஸ்ட் அப்படின்னாலே தமிழ் செல்வி அவர்களை தான் சொல்ல முடியுது. சமூக நீதிக்காக, ஜனநாயகத்துக்காக, சமத்துவத்துக்காக, பொருளாதார மேம்பாட்டிற்காக நமது திருச்சி திருவெரும்பூர்ல சிறந்த பணியாற்றக்கூடிய சமூக பணியாற்றும் பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது தமிழ் செல்வி அவர்களை நிச்சயமா குறிப்பிடலாம். சுய உதவி குழுக்கள் மூலமா பெண்களை ஒருங்கிணைக்கிறது, பெண்களுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப்பை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணா இவங்களும் சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல ஆண் பெண் சமத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துறது, மகளிர் தினத்துக்கான பேரணி, கருத்தரங்கு, பிரச்சனைகள் உள்ளடக்கிய பெண்களுடைய பிரச்சனைகளை தீர்வழிக்கு கொடுக்கிறது, தாய் சேய் நலம் குறித்த விழிப்புணர்வு அப்படின்னு இன்னும் பல வங்கி தொடர்பான கடன் உதவிகள் ஏற்படுத்தி கொடுத்து பெண்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திட்டு இருக்காங்க. சோஷியல் ஆக்டிவிஸ்ட் வி ட்ரெஸ்ட் தமிழ் செல்வி அவர்களுக்கு விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது போத்தி ஸ்வர்ணமகால். விருதினை வழங்க MD அஸ்வந்த் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். விருது வாங்குறதுக்கு முன்னாடி இது என்னோட தனிப்பட்ட உழைப்பல்ல. மேடம்லாம் பேசினாங்க, அது ஒன்றும் அவங்களுடைய தனித்திறமையை வெளியே கொண்டு வந்தது. இது என்னோட கடந்த 97லேருந்து என் கூட பயணித்து அமைதியாக உட்காந்துருக்க என்னோட ஃபினான்சியல் ட்ரஸ்டி அகிலாண்டேஸ்வரியை மேடைக்கு கூப்பிட்டு நாங்கள் 2 பேரும் வாங்குறது தான் இது சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.
மகளிர் தின வாழ்த்துக்கள். நாங்க மார்ச் 8 வந்து 2000 பெண்கள் கூடுவோம் ஒவ்வொரு வருஷமும். இந்த வருஷம் பண்ண முடியல, ஏன்னா என்னோட கணவர் வந்து ஸ்ட்ரோக்கால பாதிச்சு என்னால் செயல்பட முடியல. அதனால அமைதியாக இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா போத்தீஸ் அந்த குரூப் வந்து அவார்டு கொடுத்ததுக்கு வந்து நான் வந்து என்னோட சார்பாகவும் வந்திருக்க மக்கள் அவங்கெல்லாம் என் கூட தோள் கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு வர முடிஞ்சது. அவங்க சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி மேடெல்லாம் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஒரு அவார்டு வந்து ஊக்கம் கொடுக்குது. ஆனால் நான் இது வரைக்கும் இது 5வது முறை நேராக வந்திருக்கேன். முதல் 4 அவார்டு வந்து நான் போகலை. ஏன்னா எனக்கு அது வெக்கமாக இருக்கும், குச்சமாக இருக்கும். ஏன்னா எல்லா மக்களும் இருந்து நம்ம வேலை பார்த்துருக்கோம், பெண்களை மேம்படுத்துகிறோம். நான் தனியாளாக போய் வாங்குறது அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் நடந்தது, சென்னையில் நடந்தது. நான் போகலை. இங்கே திருச்சியிலே இருக்கும்போது மக்களும் வர்றாங்க, அகிலா மேடமும் வர்றாங்க. அப்படிங்கும்போது வரலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து வந்தது. ஏன்னா இது வந்து தனிப்பட்ட ஒரு ஆளோட வெற்றி கிடையாது. எல்லா வகையிலையும் அந்த பெண்கள் இங்க நீங்க பாத்தீங்க இல்லையா, அதுல ஒரு 40 பேர் தான் இங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் எனக்கு தோள் கொடுத்தாங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் நின்று தோள் கொடுத்து எங்க கூட வந்து நாங்க வந்து எப்பவுமே இப்ப நீங்க இன்னைக்கு நான் சாயங்காலம் போன் பண்ணி நாளைக்கு 500 பேர் நீங்க வரணும் ஒரு இடத்துக்கு அப்படின்னா 500 பேரும் கூடுவோம். அந்த எந்த விதமான பைசா எந்த விதமான இதுவும் எதிர்பார்ப்பும் இல்லாம மேடம் சொன்னாங்க அப்படிங்கிறது மாதிரி மக்கள் கூடுவாங்க. அவங்களோட சேர்ந்து இந்த அவார்டு வாங்கினதை வந்து நான் போத்தீஸ் டீமுக்கு நல்ல செலக்ட் பண்ணியிருக்காங்க மேடம். ஒவ்வொருத்தரும் 5 பேருமே 5 ஆளுமைகள். அவங்களுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு நான் போறேன். ஒரு தாய் டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுது. 2 குழந்தைங்க பிறக்குது. அதுல ஒரு குழந்தைய காப்பாத்துறாங்க, ஒரு குழந்தைய காப்பாற்ற முடியல. அந்த குழந்தை இறந்துருது. அதனால டாக்டர்ஸ் எல்லாருமே போய் அவங்க பேரண்ட்ஸு அந்த பொண்ணோட அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து அவங்ககிட்ட போய் அந்த பொண்ணுகிட்ட எப்படி பேசுறதுன்னு தயங்கி பேசுறாங்க. அப்ப வந்து அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல 2 குழந்தை உயிரோட துடிப்பு எனக்கு தெரிஞ்சிச்சு, கண்டிப்பா அந்த குழந்தை இறந்திருக்க வாய்ப்பே இல்லை, குழந்தைய கொடுங்க அப்படிங்கும்போது டாக்டர் என்ன செய்யறாங்க, நர்ஸ் எல்லாம் அந்த பிறந்த உயிரோட இருக்கிற குழந்தைய கொடுக்குறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல எனக்கு வந்து அந்த நீங்க சொல்றீங்கல்ல பாதிச்சிருக்குன்னு, அது என் குழந்தை உயிரோட இருக்கு, அதை என் கையில கொடுங்க அப்படின்னு அதை வாங்கி தோல்ல போட்டு நெஞ்சோட அணைச்சி அழுகுறாங்க. அதுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை அழுகுது, உயிர் வருது. அந்த அளவுக்கு தாய் உள்ளம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த தாயை, அந்த மகளிரை, அந்த பெண்களை போற்ற விதத்துல இன்னைக்கு நீங்க நடத்தின இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் உங்களை மறுபடியும் மனதார பாராட்டி அந்த செலெக்ஷன் டீமுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவார்டி அவங்கள ஒரு வார்த்தையில அப்ரிவேட் பண்ண முடியாது. பை ப்ரொஃபஷன் டாக்டர், பை பேஷன் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். தன்னுடைய தமிழ் திறமை மூலமா, தமிழ் ஆர்வம் மூலமா தன்னை அடையாளப்படுத்திய ஒரு பெண்ணை சொல்லலாம். டாக்டர் சங்கீதா அவர்கள் மருத்துவர், இலக்கிய பட்டிமன்ற மற்றும் தன்னம்பிக்கை பேச்சாளர். தன்னுடைய தந்தை ஒரு வழக்கறிஞர். அதனால பை பர்த், பை ஜெனடிக் இவங்களுக்கு பேச்சு திறன் அப்படின்றது ஏற்கனவே சொல்லலாம். சோ வழக்கறிஞரான தந்தை, குடும்பத்தை வழிநடத்தி செல்லும் குடும்ப தலைவியான தன்னுடைய தாய், அண்ட் இவங்க ஒரு மருத்துவரா இருந்தாலும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டது ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக. திருச்சியில பிறந்த ஒரு தங்க மங்கை அப்படின்னே சொல்லலாம். அவங்க பேச்சாளரா தன்னை சமூகத்துக்கு சொல்லக்கூடிய கருத்துகள் எல்லாமே ஒரு பொழுதுபோக்கா மட்டும் இருக்காது, பயனுள்ளதாகவும் இருக்கணும் அப்படின்றதுல என்னைக்குமே அவங்க கான்சியஸா இருப்பாங்க. அதுவும் ஒரு மருத்துவராகவும் ஒரு பேச்சாளராகவும் தன்னுடைய முதல் கடமையா அவங்க நினைக்கிறாங்க. மக்களுக்கான பயனுள்ள செய்திகளை கொண்டு சேர்க்கிறது மட்டும் இல்லாம உந்துதலான சக்தி வாய்ந்த கருத்துக்களை தன்னுடைய தாய்மொழியான தமிழ ஒரு ஆயுதமாக்கி அதன் மூலமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த பேச்சாளர். எத்தனை கருத்துக்கள் இவங்களுடைய சாமானியமான பேச்சுல சக மக்களுக்கு புரியுற விதமா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தை, நம்பிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தை ஒவ்வொரு பேச்சிலையுமே இவங்களுக்கு கலந்திருக்கும். அண்ட் மொழி மீதான அவங்களுடைய ஆர்வம், பற்று, காதல் பள்ளி பருவத்துல தொடங்கி இன்னைக்கு அவங்களுடைய பணி செய்யும் பருவம் வரைக்கும் தமிழ் மீதான ஆர்வம் அவங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்த்தி கொண்டு போயிருக்கு. முதல் தலைப்பா அவங்க பேசிய உடல் ஓர் ஆலயத்துல தொடங்கி துரித உணவு ஆரோக்கிய வாழ்விற்கு சுமை, வீட்டுல என்ன விசேஷம், கணவனும் மனைவியும் நலமா, இன்னும் இந்த மாதிரி பல தலைப்புகள்ல சிறப்பா பேசிய ஒரு சிறந்த பேச்சாளர்னே சொல்லலாம். இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விஜய் டிவில வரக்கூடிய தமிழ் பேச்சு என் மூச்சுல ஒரு சிறந்த போட்டியாளரா அவங்க பங்கேற்று நம்ம திருச்சி நகருக்கு ஒரு பெருமை சேர்த்தாங்க அப்படின்றதுல நோ டவுட். மருத்துவ பேச்சாளரா இருந்த அவங்களுடைய பணி அவங்க மாணவர்களிடையும் சக மாணவர்களிடையும் தன்னை ஒரு சிறந்த பேச்சாளரா மாத்தி அடையாளப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு அரசு நடத்திய மாநில அளவிலான தமிழ் பேச்சு போட்டியில கலந்து கொண்டு மாவட்ட அளவிலான முதல் பரிசு உங்களுக்கு கிடைச்சது மேலும் ஒரு உந்துதலை ஏற்படுத்தியது. அந்த சமயத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்க மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய கைகளால இவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது மேலும் ஒரு உந்துதலை ஏற்படுத்துச்சு. மருத்துவ படிப்பு மட்டும் நிக்கலைங்க, அவங்களுடைய தமிழ் பயணம் தொடர்ந்துட்டே இருந்தது. பேச்சாற்றல், கருத்தரங்கு, மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் வார்த்தைகள்லையும் தன்னம்பிக்கையை அவங்க ஏற்படுத்தினாங்க. பல மேடைகள் பல்லாயிரம் மக்களை ஊக்குவிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு பேச்சாளரா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மருத்துவரா மக்களுக்காக செய்ய வேண்டிய சேவையிலையும் இவங்களுடைய பணி சிறந்து விளங்கிட்டு தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம அவங்களுடைய தமிழ் பயணம் ஒரு பேச்சாளரா பல நாடுகள் பல மேடைகள்ல தொடர்ந்துட்டு இருக்கு. பள்ளி பருவத்துல தொடங்கின இந்த தமிழ் பயணம் ஒரு பேச்சாளரா கவிஞரா இன்னைக்கு இவங்களை அடையாளப்படுத்தி காய்ச்சிருக்குன்னு சொல்லலாம். 2016 ஆண்டு நடந்த மருத்துவ பயணத்துக்காக அவங்களுடைய ஒரு பணி பாத்தீங்கன்னா சிறந்த மொழி மூலமா அவங்களுடைய வெற்றி பயணமா இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. தங்க மங்கையான சங்கீதா அவர்களுக்கு தங்க மங்கை விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது போத்தி ஸ்வர்ணமகால். விருதினை வழங்க MD அஸ்வந்த் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். மன்னர் பலர் ஆண்டு சென்ற பெருநகரம், மலைக்கோட்டை உயிர் தெழுந்த மாநகரம், காவேரி கரைபுரளும் பொன்னகரம், அதுவே திருச்சிராப்பள்ளி எனும் நம் நகரம் என்று சொல்லி இன்று திருச்சி மாநகரில் பிரம்மாண்டமான போத்தி ஸ்வர்ணமகால் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த தங்க மங்கை விருது கோல்டன் விமன் அவார்ட்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அதிலும் என்னை விட வயதாலும் அனுபவத்தாலும் மூத்த பெருமை மிக்க சாதனைகளை படைத்து இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களில் நானும் ஒருவராக கலந்து கொண்டு இந்த விருதினை பெறுவதில் அளவில்லாத ஆனந்தம். ஒரு 2 கருத்துக்களை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறலாம் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை பற்றி நம்ம தான் பேச முடியும். ஒரு பெண்ணாக, ஒரு மருத்துவராக, ஒரு பேச்சாளராக என்னை பொறுத்தவரை உலகில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் மகளிர் தினம் என்பதை தாண்டி தினம் தினம் போற்றப்பட வேண்டியவர்கள் என்று நான் ஆழமாக நம்புகிறேன். ஏன் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இத்தனை ஆண்கள் இருக்கிறீர்கள் இங்கு. இன்றைக்கு மகளிர் தினம். காலையில உங்களுடைய தாய்க்கோ, மனைவிக்கோ, அக்காவுக்கோ, தங்கைக்கோ, மகளுக்கோ அவர்களது புகைப்படத்தை எடுத்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு அவர்களுக்கு ஹாப்பி விமென்ஸ் டே என்று சொல்வதில் இல்லைங்க பெண்களினுடைய மரியாதை. ரொம்ப சுருக்கமா சொல்லிடலாம்.
நம்மளுடைய வீடுகளிலேயே ஆண்கள் பொதுவாக ஆண்கள் குடும்பத்திற்காக உழைக்கிறார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பொதுவாகவே சொல்வது என்ன தெரியுமா, இந்த குடும்பத்தையே நான் தான் தோளில் சுமக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் குடும்பத்தை தான் தோளில் சுமக்கிறீர்கள், ஆனால் உங்கள் பின்னால் ஒரு பெண் உங்களையே தோளில் சுமந்து கொண்டு உங்கள் குடும்பத்தையே வழி நடத்தி செல்கிறார். ஆங்கிலத்துல ஒரு கோட்ஸ் படிச்சேன், women are the most beautiful gorgeous creatures in the world அப்படின்னாங்க. ஆமா, மாற்று கருத்து இல்ல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் women are the most powerful, brave, brilliant creatures of the world. ஆண்கள் குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை, உங்க தாயாக இருக்கலாம், உங்க மனைவியாக இருக்கலாம், கொஞ்சம் அப்படி தள்ளி நின்று அவங்கள உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்ட பர்சன்ஸ் உடைய துருவங்களை அவங்க தெரிவாங்க. எந்தெந்த சமயங்கள்ல தெரியுமா, வாழ்வினுடைய பொருளாதார நெருக்கடிகளில் தன்னுடைய ஆபரணங்களையோ பொருட்களையோ கொடுத்து உதவும் போது அவள் அந்த இடத்தில் ஒரு கண்ணகி, தன்னுடைய கணவனோ குழந்தையோ துவண்டு போய் வரும் பொழுது தன்னுடைய அன்பையும் கருணையும் அங்கே அவள் கொடுக்கும் பொழுது அவள் அங்கே ஒரு அன்னை தெரேசா. வாழ்வில் நாம் நெருக்கடியான சூழல்களை சமாளிக்க நமக்கு பின்னால நின்று ஒரு தைரியமா போராடக்கூடிய பெண்ணாக அவள் நிற்கும் போது அவள் அங்கே ஒரு வேலு நாச்சியார். எனக்கு என்னுடைய தாய், நான் ஒரு மருத்துவராக இருந்தாலும் சில நேரங்களில் நானே உடல்நல குறைவால் அவதிப்படும் பொழுது அவர்கள் வைத்து தரக்கூடிய மிளகு ரசம் எனக்கு மருந்து. அவள் அந்த இடத்தில் எனக்கு ஒரு மருத்துவர். தன்னுடைய பிள்ளைகள் தவறான வழியில் செல்லும் பொழுது அவர்களை திருத்தும் போது அவள் அந்த இடத்தில் ஒரு ஆசிரியை. நீ எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று உனக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதும் போது அந்த இடத்துல ஒரு வழக்கறிஞர். ஒரு பெண் என்பவள் தன்னுடைய வாழ்நாளில் இத்தனை துருவங்களாக செயல்படுகிறார். இந்த காரணத்துக்காகவே பெண்கள் ஒவ்வொரு நாளும் போற்றப்பட வேண்டியவர்கள். இந்த அருமையான நிகழ்வு ஒரு நகை கடையில நடக்குது. நகைக்கு தமிழ்ல சிரிப்புன்னு இன்னொரு பொருள் இருக்கு. பொதுவாவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடுவுல நடக்கக்கூடிய அந்த நகையை பற்றிய உரையாடல் இருக்குல்ல, அது நம்மளுடைய வீட்டுல கணவன் மனைவி, அக்கா தம்பி, அப்பா மகள் அப்படி எடுத்துக்கிட்டா ரொம்ப காரசாரமா இருக்கும். ஆனா இந்த நகையை பற்றிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையேயான உரையாடல் எங்க தெரியுமா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்? நகை கடையில மட்டும்தான். அந்த அளவுக்கு பொறுமையும் நிதானமும் பெண்களினுடைய தேவையை புரிந்து இங்கே வேலை செய்கிறார்களே ஆண்கள், அவர்களுக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மொத்தத்தில் இந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். இந்த உலகத்தில் தன்னுடைய கருவில் இடமளிக்கும் ஒவ்வொரு பெண்ணையும் இந்த சமூகம், அதிலும் குறிப்பாக ஆண்கள் கண்ணியத்தோடு போற்றுவார்களே. ஆனால் இந்த தினம் மட்டுமல்ல, ஒவ்வொரு தினமும் மகளிர் தினம்தான் என்று சொல்லி என்னுடைய அன்பையும் விருது பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Hello. Good evening all of you. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பீயிங், அதாவது நாங்கள் வந்து போத்தீஸ் குரூப் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம். போத்தீஸ் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியர்லி ஒரு 90 இயர்ஸாக நாங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். எங்களோட ஷோரூம்ஸ் வந்து போத்தீஸ் ஆலயம் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து விரிந்து இருக்கிறோம். ஸோ அதில் இருந்து ஒரு நியூ இதுதான் வந்து எங்களோட ஜுவல்லரி டிவிஷன். ஸோ ஜுவல்லரி டிவிஷனை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி நியர்லி ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. உங்கள் எல்லாரோட ஆதரவாலையும் ஆசீர்வாதத்தாலையும் நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதோட ஒரு வெளிப்பாடு தான் எங்களோட திருச்சி கிளையும். ஸோ கண்டிப்பாக வந்து பீங் ஒரு 2 months பேபி, இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இந்த சிட்டிக்கு நாங்கள் ஒரு 2 months பேபி. பட் உண்மையாலுமே சொல்றோம், திருச்சி மக்கள் அவங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் பிரமிக்கத்தக்க விதமாக இருக்கிறது. அதை கண்டிப்பா எங்க எல்லார் சார்பாகவும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ
இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஷார்ட் பீரியட்ல நாங்கள் இன்வைட் பண்ண இந்த கெஸ்ட் எல்லாருமே வந்து எங்கள் ஸ்தாபனத்தை கௌரவிச்சதுக்கு எங்கள் ஸ்தாபனம் சார்பாக மிக்க மிக்க நன்றி. கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரியே நிறைய பப்ளிக்ஸ் எல்லாருமே வந்திருக்கீங்க, எங்களோட கஸ்டமர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் பொன்னான டைம்களை வந்து இந்த இடத்திற்கு வந்து எங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறத ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டிவிட்டியாக தான் இதை நாங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வி ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் உமன்ஸ், வி ஹானர் உமன்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இது. அண்ட் உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக இன்னும் மேலும் நிறைய நாங்கள் பண்ணுவோம். தேங்க்யூ 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 மேம். அடுத்தபடியாக போத்தீஸ் டெக்ஸ்டைல்ல இருந்த ஜிஎம் சார் அவர்களே அன்புடன் பேச அழைக்கிறேன். அவரே நன்றி உரைய அழகா முடிச்சிட்டாரு. இப்ப மறுபடியும் எதுக்கு மைக் என்கிட்ட கொடுத்தாங்கன்னு தெரியல. ரைட், இருந்துட்டு வந்ததுக்கு சும்மா ஒரு வார்த்தை பேசிடலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுல எங்களுக்கு ரொம்ப நிஜமாவே பெருமையா இருக்கு. டெக்ஸ்டைல் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் திருச்சியில நடத்தியிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க இங்க வந்து ஆல்மோஸ்ட் 8 years ஆக போகுது. இப்போ இது 8வது வருஷம். ஏப்ரல் வந்ததுன்னா 8வது வருஷத்துக்குள்ள அடி எடுத்து வைக்க போறோம். இப்ப ஸ்வர்ணமஹால் தொடங்கி 2 மாதம் தான் ஆச்சு. அது 2வது நிகழ்ச்சி. அதுவும் பெண்களை இது சார்ந்துதான், பெண்களை போற்றும் வகையில தான் பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர் சங்கீதா மேம்க்கு நாங்க என்ன கமிட்மெண்ட்டே கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் பெண்மையை போற்றுவோம் எப்பவுமே அப்படின்ட்டு. ஏன்னா நீங்க உங்களை நம்பிதான் கடையை திறந்துருக்கோம். நாங்க இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் அதான் உண்மை. அதுக்காக ஆண்கள் எல்லாம் கோச்சிக்காதீங்க, உங்களையும் நம்பி இருக்கோம். அதுல மாற்றம் இல்ல. சமத்துவம் மேம், நீங்க சொன்னீங்கல்ல, ரெண்டுமே சமத்துவமா ஏதோ பிரச்சனைனா உங்ககிட்ட வந்துருவோம்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு மக்கள் கொடுக்குற சப்போர்ட்ல தான் நாங்க எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்கோம். மக்களுக்காக என்ன விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும், ஏதாவது இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்லாம் கொண்டாட முடியும்னா நாங்க ரொம்ப சந்தோஷமா இதை பண்றதுல ஆர்வத்தோட ஈடுபடுவோம்னு திருச்சி மக்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதோட தொடர்ந்து பணியில தான் இப்ப நம்மளுடைய தங்கச்சியான நம்ம ஸ்வர்ணமஹாலும் சேர்ந்திருக்காங்க. ஸோ உங்களோட ஆதரவு, அன்பு எப்பயுமே எங்களுக்கு தொடர்ந்து இந்த நிறுவனத்திலையும் கிடைக்கணும்னு உங்களை ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியும் எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. கண்டிப்பா நாங்க பெண்மையை போற்றுவோம், எல்லாரும் சேர்ந்து போற்றுவோம். சரிங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பயமின்றி துணிந்து செல்ல. முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே, பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் இணையாதே. உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன முன்னே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த